ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்முவின் வணக்கம். இன்றைய வீடியோல நாம பார்க்க போறது த 50 உடைய எபிசோட் நம்பர் 11 உடைய ரிவ்யூ தாங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. இது நிஜமாவே எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாவும், பூஸ்ட்டாவும் இருக்கும். தேங்க் யூ. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோவ ஒரு குட் நியூஸோடயே ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது கான்சாதி எவிக்ட் ஆயிட்டாங்க. நேத்து எபிசோட பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க ஸ்ருதிகா கிட்டயும், சாகத் கிட்டயும் எவ்வளோ வந்து சண்டை, ஆர்கியூமெண்ட், அவங்க 2 பேரையும் பாடி ஷேமிங், அது மட்டும் இல்லாம சாகத்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க. அவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கும் அந்த ஃபைட் எதுவும் கன்டின்யூ ஆச்சா? அதையும் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமங்க, இன்றைய அரேனா கேம் என்ன? அத பத்தியும் பார்க்க போறோம். ஸோ இந்த 2 தான் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். அதோட சேர்த்து எலிமினேஷனும் பார்க்க போறோம். கான்சாதி எப்படி எலிமினேட் ஆனாங்க? ஸோ இதையும் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு அரேனா கேம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க. த லயன் வந்து சொல்றாரு, "எனக்கு 7 டீம் வேணும். 7 டீம்ஸ் வேணும். ஒவ்வொரு டீம்லயும் 6 மெம்பர்ஸ் இருக்கணும். நம்ம அரேனால பார்க்கலாம்னு" சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அரேனாக்கு பிளேயர்ஸ் வர்றாங்க. த லயன் கேட்குறாரு, 7 டீம் ஃபார்ம் பண்ணியாச்சான்னு. அவங்க ஆமா அப்படி சொல்றாங்க. யாராவது எக்ஸ்ட்ரா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அப்போ பிரின்ஸ் டீம்லேருந்து சொல்றாங்க, ஆர்யா எக்ஸ்ட்ரா இருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா அரேனா மைதானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே, பிரின்ஸ் வந்து ஆர்யாட்ட சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. அதாவது, "நாங்க சும்மானாலும் சொல்லுவோம், நீ எங்க டீமுக்கு வேண்டாம். நீ தான் எக்ஸ்ட்ரா இருக்க. நீ வந்து எல்லார் முன்னாடியும் என்ட்ட சண்டை போடுற மாரி, போய் அந்த நாமினேஷன் ஏரியால உட்காந்துரு" அப்படின்ட்டு சொல்றாரு. அதாவது எலிமினேஷனுக்காண்டி அ நாமினேட் ஆவாங்க இல்லையா? அந்த ஜோன், டேஞ்சர் ஜோன். இத வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டே காட்டிர்றாங்க. ஸோ, த லயன் கேட்குறாரு, "யாராவது எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்களா?" ஸோ, பிரின்ஸ் டீம் மொத்தமாவே ஆக்டிங் பண்றாங்க. ஆர்யா தான் இருக்கிற மாரி. இது எதுக்குனாக்கா, ரஜத்தோட டீம கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக. அப்போ ரஜத் நினைப்பாராம், அ ஆர்யா வந்து அவங்க டீம்ல இல்ல. ஆர்யா வந்து அவங்க டீம் மேல கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க. ஸோ, நம்ம டீம் கூப்பிடலாம். அப்படி சொல்லி அவர் கன்ஃப்யூஸ் ஆவார்ன்னு நினைக்கிறாரு பிரின்ஸ். பட் ரஜத் அந்த மாரி கன்ஃப்யூஸ் ஆனாரா இல்லையான்னு நம்ம பார்க்க போறோம். ஆர்யா மட்டும் இல்லாம பேபிகாக்கும் எந்த டீமும் கிடைக்கல. அதாவது அவங்களும் எக்ஸ்ட்ரா தான் இருக்கிறாங்க. ஸோ, ஆர்யா அண்ட் பேபிகா டைரக்ட்டாவே டேஞ்சர் ஜோனுக்கு போறாங்க. இப்போ த லயன் கேம பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது, இந்த கேம் வந்து சீ லயனுடைய கான்செப்ட்ன்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாரு. அதாவது மூச்ச புடிச்சு தண்ணீல இருக்கிறது தான் கான்செப்ட்ன்னு சொல்லிட்டாரு. ஸோ, நமக்கு வந்து அந்த செட்டப்ப காட்டுறாங்க. என்னன்னாக்கா, அங்க மொத்தம் 4 பிளேயர் வந்து ஒரு டீம்லேருந்து விளையாட போறாங்க. ஸோ, பிளேயர் நம்பர் 1 எல்லாருமே வரிசையா நிப்பாங்க. அவங்க முன்னாடி ஒரு தண்ணி தொட்டி மாரி இருக்கு. 2 ஸ்பாஞ்ச் கையில குடுத்துருக்காங்க. ஸோ, அந்த ஸ்பாஞ்ச தண்ணீல முக்கி, அவங்களுக்கு அடுத்து ஆப்போசிட்ல நிக்கிற அவங்களோட டீம் பிளேயர்ட்ட அவங்க வந்து அத வீசணும். அந்த பிளேயர் இம்மீடியட்டா அந்த ஸ்பாஞ்ச அதுக்கும் அடுத்து தள்ளி நிக்கிற அவங்களோட இன்னொரு டீம் பிளேயர்ட்ட அந்த ஸ்பாஞ்ச வீசணும். ஸோ, தண்ணி இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச 3 பிளேயர் வந்து அவர்ட்ட இருக்கிற அ ஒரு கண்டெய்னர் இருக்கு. அதில வந்து புழியணும் அந்த தண்ணிய. அந்த மாரி கன்டினியூஸா இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். புழிஞ்சு, புழிஞ்சு அந்த கண்டெய்னர் எப்போ ஃபில் ஆகுதோ, அப்போ அந்த டீமோடைய கேப்டன் வந்து அங்க வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு கிளாஸ் பாக்ஸ் இருக்குங்க. அதில வந்து கேப்டன்ஸ் வந்து அவங்க தலைய வந்து உள்ள குடுத்து அந்த பாக்ஸ்ல இருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல தண்ணி ஊத்தப்படும். தண்ணி நெறைய நெறைய அவங்களுடைய அந்த கழுத்துலேருந்து தண்ணி நெறஞ்சு நெறஞ்சு மூக்கு வரைக்கும் வரும்போது அவங்களுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்கும். ஸோ, யாரு சீக்கிரம் அந்த கிளாஸ் பாக்ஸ்லேருந்து வெளிய வராங்களோ, அவங்க தான் வந்துட்டு எல்லாத்தோட லாஸ்ட் டீம். அதுக்கு அடுத்தபடியா வர்றவங்க வந்து அ நம்பர் 6ல இருப்பாங்க. அதுக்கும் அடுத்தபடியா வர்றவங்க வந்து நம்பர் 5ல இருப்பாங்க. அதுக்கும் அடுத்து வர்றவங்க நம்பர் 4. ஸோ, நம்பர் 7, 6, 5, 4 இந்த 4 டீம்லயும் இருக்கிறவங்க வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போவாங்க. அதுக்கு மேல இருக்கிற மீதி 3 பேர் வந்து சேஃப் ஜோனுக்கு போயிருவாங்க. ஸோ, இதுதாங்க அந்த கேம். இத எப்படி அவங்க விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். டீம் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ, நேத்து எபிசோட்ல கான்சாதி, ஸ்ருதிகா மற்றும் சாகத்துட்ட சண்டை போட்டாங்க இல்லையா? ஸோ, இன்னைக்கு அவங்கள வந்து ரஜத் அவர் டீம்ல எடுக்குறாரா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆக்சுவலி அவர் டீம்ல இல்ல. ஆனா, அவர் சப்போர்ட் பண்ற டீம்ல கான்சாதி இருக்காங்க. ஸோ, இப்ப நம்ம டீம்ஸ் பார்க்கலாம். நம்ம ஸ்ருதிகாவோட டீம்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஃபைஸ், நிக்கி, ஸ்ருதிகா, மேக்ஸ்டன், அர்பாஸ் மற்றும் லக்ஷய் இருக்காரு. லக்ஷய் தான் கேப்டன் அப்படின்னு சொல்றாங்க. ரஜத்தோட டீம்ல ரஜத், அத்னான், சாஹத், மனிஷா, சப்னா மற்றும் ரச்சித் இருக்காங்க. இதுல அத்னான் தான் வந்து டீம் கேப்டன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்தபடியாக ஹமீத் அவர்களுடைய டீம்ல வந்து கேர்ல்ஸ் இருக்காங்க. நட்டாலியா, ஊர்வஷி, கிருஷ்ணா, அ காக்கா, அப்புறம் திவ்யா அகர்வால் இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டீம் வந்து ஃபைஸுவோட டீம். அதில தான் கான்ஜாதி இருக்காங்க. அவங்க தான் கேப்டனா இருக்காங்க. கான்ஜாதி, ஃபைசு, ரச்சித், திக்விஜய், அர்ச்சனா மற்றும் துஷ்யந்த் இருக்காங்க.
பிரின்ஸோட டீமில் யுவிகா, நேஹல், ஷைனி மற்றும் ஆருஷி இருக்காங்க. ஆருஷி தான் கேப்டனாக செலக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இதே போல் மீதி இருக்கிற டீமும் செலக்ட் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, த லயன் சொல்கிறாரு எல்லா டீம்லேயுமே 4 பேர் தான் விளையாடுவாங்க. அதனால் மீதி 2 பேர் வந்து ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரஜத் சொல்கிறாரு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ரித்தியை வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பிரின்ஸோட டீம் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, ரஜத்தோட 2 டீமை ஒரே நேரத்தில் டார்கெட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன ஆகுதுனாக்கா, ஒன்று அவங்க ட்ரை பண்ணுறது கான்சாதி, இன்னொன்று வந்து அத்னான். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து அந்த ஸ்பாஞ்சில் தண்ணி எடுத்து அதை வந்து அதுக்கு அடுத்த பிளேயர்கிட்ட த்ரோ பண்ணுறாங்க. அவங்க அந்த கேட்ச் பிடிச்சி டர்ன் பண்ணி அதுக்கு அங்கே அடுத்து நிற்கிற அந்த பிளேயர்கிட்ட அவங்க த்ரோ பண்ணுறாங்க. அந்த பிளேயர் அதை வாங்கி கண்டெய்னரில் பொழிஞ்சிட்டு அந்த ஸ்லோப் மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஸ்லைடில் போயிட்டு ஊற்றுறாங்க. கான்சாதி வந்து அந்த பாக்ஸில் இருக்கிறாங்க ஆஸ் அ கேப்டன். ஸோ அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, ஒரு ஃபவுல் ப்ளே பண்ணிடுறாங்க. கான்சாதி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கழுத்து வழியா கொஞ்சம் தண்ணி லீக் ஆகுது. ஸோ அத நெனச்சா அவங்க கொஞ்சம் அடைக்கிற மாரி நிக்கலாம். பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே தண்ணி குறைஞ்சிட்டே இருந்தா எனக்கு தண்ணி மூக்கு வரைக்கும் வராது. அப்படின்னு நெனச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அத தண்ணி போக விடுறாங்க. எல்லாரும் சொல்லிடுறாங்க, லயன்ட்ட சொல்றாங்க, "அங்க தண்ணி லீக் ஆகுது, லீக் ஆகுதுன்னு." லயன் வந்து உடனே வந்து அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. காம்படிஷன்லேருந்து வெளியே அனுப்பிடுறாரு. ஸோ அவர் சொல்லிடுறாரு, "நீங்க வந்து அவுட். இந்த கேம் அவுட்." அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்தில என்ன ஆகுதுனாக்கா, ரித்திய வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஜத்தோட டீம். ஆனா, அதுக்கு முன்னாடியே ரித்திக்கும் அதே மாரி தண்ணி லீக் ஆகுது கழுத்து வழியா. ஸோ, அ த லயன் சொல்லிடுறாரு, "நீங்க வந்து அவுட் ஆகுற செகண்ட் டீம்" அப்படி சொல்லிடுறாரு. ஸோ, நெக்ஸ்ட் வந்து அத்னானுக்கும் அதே மாரி தண்ணி வந்து கழுத்து வழியா லீக் ஆயிருது. ஸோ, அவரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ, கான்சாதியோட டீம் வந்து 7த் பிளேஸ்லயும், ரித்தியோட டீம் 6த் பிளேஸ்லயும் வருது. அத்னானோட டீம் வந்துட்டு 5த் பிளேஸ்ல வருது. ஸோ, த லயன் என்ன சொல்றாருனாக்கா, இன்னும் ஒரு டீம் அவுட் ஆயிட்டாங்கனாக்கா, அவங்க வந்து 4த் பிளேஸ்க்கு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட்டு அவுட் ஆகாம இருக்கிற 3 டீமுமே ஃபர்ஸ்ட்டு 3 பொசிஷனுக்கு வந்துருவாங்க. ஸோ, அவங்க 3 பேரும் சேஃப் அப்படி சொல்றாங்க. அந்த நேரத்தில ஆருஷிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. அவங்களுக்கு ஊத்திட்டே இருக்கும்போது வாய் வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் மூக்கு வரைக்கும் வரப்போகுது. அவங்க அப்பவே ரொம்ப ஹெவியா பிரீத் பண்றாங்க, மூச்சு அடைக்கிற மாரி. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் தண்ணி ஊத்துறாங்க. தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு மாரி மூச்சு திணற ஆரம்பிச்சுருது. அவங்க ஆக்சுவலி கழுத்த வந்து டக்குனு வெளிய இழுத்துரலாம். பட் அந்த நேரத்தில பேனிக் ஆகுறதுனாலயோ என்னவோ தெரியல. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கண்ணாடி அந்த பாக்ஸ தட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. ப பதட்டத்தில. ஆனா பாருங்க, அவங்களோட டீம் மெம்பர்ஸோ, அவங்க சப்போர்ட் டீமோ யாருமே வந்து ஹெல்ப் பண்ண ஓடி வர மாட்டேங்காங்க. ரஜத் தான் ஓடுறாரு. ஓடி போய் அந்த பக்கத்துல இருந்த கண்டெய்னர கொண்டு போய் அந்த ஒரு ஜக்கு மாரி இருக்கு. அத கொண்டு போய் தண்ணி கோர போறாரு. ஆனா அதுக்குள்ள வந்து அங்க நிக்கிறவங்க வந்து தலைய வெளிய எடுத்துரு, வெளிய எடுத்துரு சத்தம் போடுறாங்க. நிக்கி எல்லாரும் சத்தம் போடுறாங்க. உடனே அவங்க டக்குனு தலைய வந்து அந்த அந்த சர்க்கிள்குள்ள விட்டுருந்தாங்களே, அதுலருந்து வெளிய எடுத்துடுறாங்க. உடனே எல்லாரும் வந்து துண்டு கொண்டு வந்து அவங்களுக்கு மூடி அவங்கள வந்து ஆசுவாசப்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆருஷி அவுட் ஆயிடுறாங்கங்க. ஆனா இவங்களுடைய சப்போர்ட் டீமும் வரல அவங்களுக்கு. அவங்களோட டீமும் ஹெல்ப் பண்ண வரல. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரஜத் வந்து என்னதான் வந்து ஆப்போனன்ட் டீமா இருந்தாலும், அவங்கள தான் ஆக்சுவலி டார்கெட்டே பண்ணுவாங்க அவங்க டீம். இருந்தாலும் ஒரு ஹெல்ப் பண்ண உடனே பதறி அடிச்சு அவரு தாங்க ஃபர்ஸ்ட்டு ஓடிருவாரு. பார்க்கறதுக்கு நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. 4 டீம் அவுட் ஆயிட்டதுனால, அவங்க தான் லாஸ்ட் 4 டீம். அவுட் ஆகாம இருக்கிற அந்த 3 டீமும் டாப் 3 டீம் அப்படின்னு சொல்றாரு த லயன். டாப் 3 டீம் வந்து இப்போ சேஃபா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. மீதி 4 டீம்ல ஃபர்ஸ்ட் அவுட் ஆன கான்சாதி வந்து 4 பேர நாமினேட் பண்ணணும் அவங்க டீம்லேருந்து. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, ஒண்ணு அவங்களே சொல்றாங்க கான்சாதி, இன்னொன்னு லவ் கட்டாரியா, அப்புறம் துஷ்யந்த் அண்ட் திக்விஜய் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரித்தி அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ ரித்தி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே நாமினேட் பண்ணிக்கிறாங்க. ரித்தி, கரண் பட்டேல் அண்ட் தேஜஸ்வினி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து 3 பேரை நாமினேட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா அவுட் ஆன அத்னன் 2 பேர் சொல்லணும். அவர் மனிஷா ராணி பேரையும், சாகத் பேரையும் சொல்றாரு. கடைசி அவுட் ஆன ஆருஷி வந்து ஒரு பேர் சொல்லணும். அவரு ஆருஷி வந்து பிரின்ஸ் டீம்லேருந்து விளையாடுறாங்க. ஸோ ஆருஷி வந்து நேகலை சொல்கிறாங்க. ஆனால் பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து நேகலுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கோம், நம்ம அவளை நாமினேட் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. நேகலும் சும்மா இருக்காமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வெளியே வந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் கூட அந்த தண்ணியை வந்து நீங்கள் டாலரேட்டே பண்ணலை, நான் இருந்தாலும் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஆருஷிக்கு வந்து கோவம் வந்துடுது. ஈகோ ஹர்ட் ஆயிடுது அவங்களோடது. அவங்க சொல்லிடுறாங்க, பிரின்ஸ் எவ்வளோ ரொம்ப சொல்லி பார்க்காரு ஆருஷியை, பேரை சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. அதனால் அவங்க கேட்காம நேகலே வந்து நாமினேட் பண்ணிடுறாங்க. அது வந்து பிரின்ஸுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவரோட பேச்சை அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சொன்ன எல்லா பேரும் அதோடு சேர்த்து ஏற்கனவே
டேஞ்சர் ஜோனில் போய் உட்காந்துருந்த ஆர்யா மற்றும் பெபிகா இவங்க எல்லாருமே வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க. த லயன் சொல்கிறாரு, சேஃபான கண்டஸ்டன்ஸ் மாளிகைக்குள்ளே போங்க, டேஞ்சர் ஜோனில் இருக்கிறவங்க டேஞ்சர் ஜோனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கேயும் போனதுக்கப்புறம் திக்விஜய் சாகத் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கான்சாதி அங்கேயும் சண்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் சாகத்தை பற்றி மோசமாக பேசுகிறாங்க. சாகத் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ணலாங்க. அவங்க பாட்டு அமைதியாக இருக்காங்க. அவங்க சப்போர்ட்டில் வந்து திக்விஜய் தான் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார். கான்சாதி வந்து திக்விஜய் பற்றி ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது. அதை வந்து சாகத் சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்காரு, நீ என்னை பற்றி என்ன தப்பு தப்பாக பேசியிருக்கிற மோசமாக. அவங்க வந்து அதையும் வந்து ட்விஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து அவர் விடவே இல்லை. நீ வந்து எதுக்கு என்னை பற்றி பேசுனேன்னு கேட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் சாகத்தை பற்றி அவங்க தப்பாக பேசுகிறாங்க. இந்த டைமில் மனிஷா ராணி அங்கே உள்ளே இருக்கிறனால அவங்க வந்து கான்ஜாதியை வந்து சத்தம் போடுறாங்க, அப்படி பேசாத அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓட்டிங் நடக்குது. ஓட்டிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோரும் சேவ் ஆயிடுறாங்க. கடைசியில் ஆர்யா மற்றும் கான்ஜாதி தான் வந்து அந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஃபைனலாக வந்து கான்ஜாதி வந்து அவுட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு கூட வரலங்க, 0 ஓட்டு வந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க நேற்று பண்ணின அந்த விஷயம், ஸ்ருதிகாவை மற்றும் சாகத்தை அவங்க நடத்தின விதம், இது வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா புரிஞ்சிருக்கு. அதனாலே வந்து ஒருத்தருமே அவங்களுக்கு ஓட்டு போடலை. ரஜத்தோட டீமும் ஓட்டு போடலை, ஃப்ரெண்ட்ஸ் டீம்லேருந்து யாருமே ஓட்டு போடலை. ஸோ ஃபைனலாக வந்து கான்ஜாதி வந்து அவுட் ஆகி வெளியே போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. உங்களுக்கு இந்த ரிவ்யூ நல்லா இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு எந்த கண்டஸ்டன்ட் பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் அதையும் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.